ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் இன்னைக்கு நான் 2 கப் அளவு மைதா மாவு, கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுன்னு சொல்லலாம் மைதா மாவு. இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த மாவு அளவில் நமக்கு வந்து ஒரு 30 மோமோஸ் கிட்ட வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு தேய்க்க வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதை வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டஃபிங்கும் மோமோ சட்னியும் செய்கிற நேரம் இந்த மாவு ஊறினா போதும். அடுத்தது நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம். இதில் நான் வந்து 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு உதுத்து விட்டால் போதும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உதிர்ந்துடும். நம்ம மிக்சிலலாம் போடணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கையிலே உதுத்து விட்டால் போதும். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் உதுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பன்னீர் வந்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் பால் இருந்தால் தாராளமாக வீட்டிலையே பன்னீர் செய்யலாம். ரொம்ப சாஃப்டாகவே வரும். நம்ம வந்து இந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, மேலே வருது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 5 பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். பூண்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 செகண்ட் வதக்குங்க போதும். அடுப்பை வந்து லோ ஆர் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது பூண்டு. இப்போ 10 செகண்ட் வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. அப்போ தான் ஸ்டஃபிங்காக உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தோட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்குவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்குங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கோம்ல பன்னீர், இதை சேர்த்துக்குவோம். இப்போ பன்னீரையும் இந்த வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பன்னீரை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படி வதக்குனா தண்ணி விட்டுரும். அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மசாலா பவுடர் உடனே ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது 2 மட்டும்தான் நம்ம மசாலா பவுடர் சேர்க்க போகிறது. இது மட்டுமே போதும். நம்ம ஹை ஃப்ளேமில் இப்போ வச்சுட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் வதக்குங்க போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. 15 செகண்ட்ஸ் வதக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் வதக்குனீங்கன்னா பன்னீர் தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்காக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ நமக்கு பாருங்கள் 15 செகண்ட்ஸ் வதக்கிட்டேன். இந்த அளவு வதங்கினா போதும், தண்ணி எதுவும் இல்லை பாருங்கள். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு மோமோஸ்குள்ளே வைக்கிறதுக்கான பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. அடுத்தது சட்னி ரெடி பண்ணுவோம், மோமோஸ் சட்னி. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி கொதிக்க வைக்கிறோம். அதில் 3 தக்காளி நல்லா பழுத்ததாக நல்ல கலராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு 5லேருந்து 8 மிளகா. நான் வந்து 8 மிளகா எடுத்திருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா 2 மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க. இதை நல்லா 1/4 மணி நேரம் கொதிக்க விடுங்க, நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வெந்துருச்சு. நல்லா தக்காளியும் மிளகாயும் வெந்துருச்சு. இப்போ நான் மிளகாயை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 10 பூண்டு, சின்னதாக 1/2 இன்ச் அளவு இஞ்சி, தக்காளியை வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை ஆட் பண்ணிடுவோம் மிக்சியில். இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நான் வந்து இந்த தக்காளியும் மிளகாயும் வேக வச்சோம்ல தண்ணி, அதவே கொஞ்சமாக சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய். தாளிக்கிறதுக்கெல்லாம் இதில் எதுவுமே போட போகிறதில்ல. நம்ம அரைச்ச அந்த சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மோமோ சட்னி அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இது நமக்கு திக்காக இருக்கனால நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நமக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டுட்டு, கடாயை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். நமக்கு நல்ல பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. போதுமான அளவுக்கு நமக்கு சட்னி தண்ணியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் அளவு குக்கிங் வினிகர், 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ். இப்போ இதை மூணையும் நல்லா சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நமக்கு இது ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நமக்கு சட்னி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கும். இப்போ நமக்கு மோமோஸ்க்கான சட்னி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது சட்னி. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சதை கொஞ்சமாக எடுத்துக்குவோம். நான் வந்து கிச்சன் கிரானைட்லேயே போடுறேன், அதனால நான் பெருசாக தைக்க போகிறேன். நல்லா தின்னாக தைக்கணும். மாவு போட்டுக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நல்லா எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்கிறோமோ நமக்கு மோமோஸ் வந்து நல்லாயிருக்கும். திக்காக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்டர் லேயர் நல்லா திக்காக இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி கொலக்கட்டை மாதிரி ஆயிரும். அப்புறம் அதனால் எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சிக்கிறேன். இப்போ நான் கிரானைட்டில் போட்டனால நல்லா பெருசாக வந்துருச்சு ஸ்கொயராக. அதனால் இதில் நான் வந்து பாருங்கள் நல்லா தின்னாக இருக்குது, இது போதும். இதில் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் இந்த மாதிரி கிச்சனில் இருக்குல்ல ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி, சில்வர் மூடி எடுத்திருக்கேன். ஒரு நம்மளோட உள்ளங்கை அளவு இருக்கும் இந்த மூடி. இதில் ஒரு 4 வருது, 4 மோமோஸ்க்கான அளவு வரும். நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிங்கன்னா 2 வரும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு 4 வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து நடுவில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க, ரொம்ப நிறையா வச்சிடாதீங்க, ஓரளவு வைங்க. 1 ஸ்பூன் அளவு வச்சா போதும். இப்போ நம்ம பேசிக்கான மோமோ ஷேப் நான் இதில் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே வாங்க. சாரீ ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் மடிக்கணும், ரொம்ப ஈஸி இது. சுற்றி ஃபுல்லாக இது மாதிரி மடிப்பு வச்சுட்டே வாங்க. கடைசியாக உள்ள மடிப்பை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரத்தில் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு மோமோஸ்க்கான பேசிக்கான ஷேப் நான் இதில் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வேறு வேறு ஷேப்ஸ் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நான் எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து அதை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. மேலே உள்ள தட்டில் வந்து எண்ணெய் தடவிடலாம் நமக்கு, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா எண்ணெய் தடவிட்டேன். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை வச்சுட்டு இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் நான் ஒரு 15 மோமோஸ் கிட்ட வைக்கிறேன். ஒவ்வொரு குழியிலையும் நான் 3 வைக்கிறேன், அப்போ தான் ஸ்டீம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நிறைய வச்சுட்டா மேலே உள்ளதெல்லாம் வேகாது, அதனால 3 வச்சுட்டு 3 ஒவ்வொரு குழியிலையும் வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வெறும் 5 நிமிஷம் வைங்க. நம்ம வந்து மாவு ரொம்ப லேசாக தேய்ச்சிருக்கனால நமக்கு சூப்பராக வெந்துடும். இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து எடுத்திருக்கேன். நமக்கு சூப்பராக வெந்துருச்சு, மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் வெளியில். உங்களுக்கு பார்க்க தெரிலன்னா ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பன்னீர் மோமோஸை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.